புதுச்சேரி குடிமைப் பொருள் அலுவலகம் வாயிலில் விண்ணப்பம் பூர்த்தி செய்வது உள்ளிட்டவைகளுக்கு பணம் வாங்கிக் கொண்டு இடைத்தரகர்களாக செயல்பட்ட சிலரை துறையின் தாசில்தார் நேரடியாக சென்று எச்சரிக்கை செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிக்கலாம். எழில்குமார், என்ன நடந்தது? அவர் என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை பாக்குமுடையான்பேட் பகுதியில் இயங்கி வருகிறது. இங்கு குடும்ப அட்டை சேர்த்தல், பெயர் சேர்த்தல், நீக்குதல், புதிய அட்டை வழங்குதல், மானியம் வழங்குதல், குடும்ப அட்டை பிரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே இந்த குடிமைப் பொருள் வழங்கும் துறை முன்பாக சில இடைத்தரகர்கள் அரசு அதிகாரிகளின் பெயரை கூறி 1000 முதல் ரூபாய் 10,000 வரை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு புதிய அட்டை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து கொடுப்பதாக தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது தொடர்பாக அதாவது குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் தாசில்தார் சரவணனிடமும் புகார் சென்றது. இந்த புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்ற தாசில்தார் சரவணன் அங்கு இருந்த இடைத்தரகர்களிடம் இருந்த அதாவது விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு அவர்களை கடுமையாக சாடி கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். மேலும் இது போன்ற தொடர்ச்சியாக நடவடிக்கையில் ஈடுபட்டால் லஞ்சம் வாங்கினாலோ உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த குடும்ப அட்டை பெறுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது துறையின் தாசில்தார் நேரடியாக இந்த இடைத்தரகர்களிடம் கடுமையான எச்சரிக்கை விடுத்த வீடியோ பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி எழில். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.